சட்டமன்றமா சண்டைக்கடையா? இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சட்டமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து. இந்த கருத்தை மையப்படுத்தி அவங்க சொன்ன கருத்தை நிறைய பேர் பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் சமூக ஊடகங்களில் அந்த கருத்துக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. அவங்க அப்படி என்ன கருத்தை எடுத்து வச்சாங்கன்னா, சட்டமன்றத்தை பொறுத்த மட்டில் பேச வேண்டும் என்பதற்காக நாங்கள் இரவு முழுவதும் முழித்திருந்து குறிப்புகளை எடுத்துட்டு வாரோம். ஆனால் எங்களுக்கான பேசுவதற்கான நேரம் கிடைக்கவில்லை. தொடர்ச்சியாக பேசியவர்களே பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய களமும் மாறி மாறி சண்டை போட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு களத்தை தான் பார்க்க முடிகிறது. மக்கள் பிரச்சனையைத்தான் நாம் பேச வந்திருக்கிறோம். மானிய கோரிக்கையை மையப்படுத்தி நாம் பேச வாரோம். ஆனால் அந்த மானிய கோரிக்கையை மையப்படுத்தி பேசுவதற்கு முன்பாகவே சண்டை போட்டு 6:30 மணி வரை நம் கூட்டத்தை நீட்டி விடுகிறோம். மானிய கோரிக்கையை மையப்படுத்திய தகவல்களை நம்மால் பேச முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. இதை சபாநாயகர் அவர்கள் இதற்கு ஒரு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு பதிவை அவர்கள் இன்று சட்டமன்றத்தில் எடுத்து வைத்தார்கள். அவர்கள் சட்டமன்றத்தில் இந்த பதிவை எடுத்து வைத்த பொழுது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அவர்கள் என்ன கொடுக்கிறார்கள் என்றால், மக்களுக்கு ஆதரவான களத்தை எடுத்துக்கொண்டுதான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் எதை தவற விட்டார்கள், அதை நாம் இந்த மக்களுக்கு செய்ய வைத்து இந்த மக்களை மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்கின்ற களத்தில் தான் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். அதை மையப்படுத்திய கருத்துக்களைத்தான் நாங்கள் எடுத்து வைக்கிறோம். இங்கு பொய்யான செய்திகளை ஒரு சிலர் எடுத்து வைக்கக்கூடிய சூழலில் அதை கேட்டுவிட்டு நாம் மௌனமாக இருப்பது என்பது ஏற்புடையதல்ல. முன்பு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்றத்தில் நாக்கை துருத்தி கொண்டு அவர் கேள்வி கேட்ட களங்கள் உங்களுக்கு தெரியாதது அல்ல. அதாவது ஒரு பொய்யான தகவல் வலுவடைய தொடங்குகின்ற பொழுது அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்ற விளக்கத்தை அவர் வைத்தார். அதுபோல இது சண்டை அல்ல, வாக்குவாதம் என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். ஏறக்குறைய அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் அவர்கள் கூட இந்த கருத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அளவிற்குத்தான் அவரும் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். தற்பொழுது சட்டமன்றத்தில் பல விடயங்கள் பேசப்படுகிறது. மக்களை பொறுத்த மட்டில் சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன பேசப்படுகிறது என்பதை நேரலையாக பார்க்கக்கூடிய ஒரு களம் உருவாகி இருக்கிறது. எனவே சட்டமன்றம் சண்டை மன்றமாக இல்லை, அது மக்கள் மன்றமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் பெரும்பாலானோர்கள் சொல்கிறார்கள். நன்றி.